சார் வணக்கம் சார். கண்ணன் வணக்கம். இது நீங்க சொன்னதை நான் கேட்டேன். அது வந்து நம்ம போட்ட பெட்டிஷன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு அதே கோர்ட்ல போய் முறையிடலான்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஓகே, இப்ப திரும்ப மீண்டும் ஆமா, கீழ் கோர்ட்லயே போய் இந்த கவுண்டர் ஃபைல் பண்ணல. ஆமா ஆமா, அங்க போய் கவுண்டர் ஃபைல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு டிஸ்மிஸ் பண்ணி அங்கேயே போங்கன்ட்டார். சரி, இப்போ நீங்க ஏற்கனவே இந்த வாதத்தை முன்வைக்கும் போது அது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரதான வழக்கு நிலுவையில இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில இருக்கக்கூடிய அந்த வழக்கு தீர்ப்பு தான் வந்து இதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் இப்ப 2 தீர்ப்பு இப்படி வந்திருக்கு சார். இப்போ எந்த கோர்ட்டுக்கு போனோம் மீண்டும்? இல்ல, இறுதியான தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எதுவும் எந்த உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரா இருந்தாலும் ஏற்றுக்கணும். நீங்க என்னன்னா இதை டிஸ்மிஸ் பண்ண அதே பெஞ்சு அந்த கீழ் கோர்ட்ல நீங்க எங்க வந்து கவுண்டர் போடலையோ டைம் கேட்டீங்களோ அங்க போய் அதை போட்டுக்கோங்க, அவங்கள்ட்ட போய் முறையிடுகின்ற டைரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதையும் டிவியில போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல எனக்கு புரியல, கீழ் கோர்ட்னா எப்படி சார் இது ஏற்கனவே ஹைகோர்ட்ல தான் இருக்கு. ஹைகோர்ட்ல சிங்கிள் பெஞ்ச், அப்புறம் டபுள் பெஞ்ச் இருக்கு. சிங்கிள் பெஞ்ச்ல வந்து இத வந்து எங்களுக்கு எதிர்ப்பா கவுண்டர் ஃபைல் பண்ணல, நீங்க கட்சி சின்னத்தையும் சாரி பண்ணிக்கிறோம், கொடியையும் பேரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்த அந்த ஆர்டர். அது ஏற்கனவே அந்த ஆர்டர் வந்து கண்டினியூ ஆகல. அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகல. அது நிறுத்திட்டாரு. அவரு நிறுத்திட்டு சில கண்டிஷனை போட்டாரு. ஆனா இப்ப இந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் முறையிடுங்க, அவர்கிட்ட போய் கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கு. சரி சரி, இப்போ இல்ல அது சிங்கிள் பெஞ்சுக்கு போங்கன்னு திரும்ப சொல்லிருக்கு. திரும்ப தனி நீதிபதிட்டே ஏற்கனவே அது ஓகே ஓகே. இப்போ இந்த வழக்கு அடுத்த டிவில ஒரு பொசிஷன் தான் வருது, இன்னொன்று வர மாட்டேங்குது. இப்போ அதான் சொல்றேன், அது போடும் இந்த கீழ் நீதிமன்றத்திலே மீண்டும் முறையிட வேண்டும் என்றும் இந்த 2 நீதிபதிகள் அமர்வு வந்து உத்தரவிட்டிருக்கு என்பதுதான் உண்மை. இருந்தாலும் தொடர்ந்து இந்த கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிற தீர்ப்பு வந்துட்டே இருக்குது. கட்சிக்கு நாங்க வந்து அவர் வந்து மதிக்கிறாரு, கழக ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர். நானும் கொடி தான் சார் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னும் இது இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த கொடி சார். கொடியெல்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். இது வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஜூரிஸ்டிக்ஷன். அதனுடைய விஷயத்துல தலையிடுறதுக்கு எப்படி நீதிமன்றங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. அது உச்ச நீதிமன்றத்தில் தான் நம்ம எடுத்து சொல்லணும். ஓகே சார். ஆனா இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த கொடி சின்னம் பயன்படுத்தக்கூடாது மீண்டும் இந்த உத்தரவு வந்துட்டே இருக்கிறதுனால இப்போ கீழ் நீதிமன்ற இடத்துல பண்ண மீண்டும் மீண்டும் இந்த முறையீடு பண்ண போறீங்க. கொடி சின்னத்தை முறையீடு பண்ணி தான் நாங்க ஆர்டர் மதிச்சுதான் அவர் ஒபே பண்ணும். கண்ணன் கீழே போய் அந்த மறுபடியும் அவர்கிட்ட போய் கவுண்டர் பண்ணணும், அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கணும். அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். சரி சார், சரி ஓகே. இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து மீண்டும் வந்து அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த போவதில்லை, அடுத்த ஆர்டரை பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட போகிறீர்கள் என்பதுதான் இப்போ கடைசி கட்ட தகவல். இப்படி எடுத்துக்கலாமா சார்? அது அவருக்கு மாத்திரம் தான் செல்லும். நீங்க பயன்படுத்தலாம், மற்ற தொண்டர்கள் பயன்படுத்தலாம். அவர் மேல கேஸ் அது மாதிரி போட்டிருக்கு, பயன்படுத்தக்கூடாது. அதனால மத்தவங்க யாரும் லிஸ்ட் கிடையாது கண்ணன். இப்ப எத்தனை 1000 பேர் பயன்படுத்தணும், எத்தனை லட்சம் பேர் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு எந்த அடிப்படையில சொல்ல முடியும்? ஆகவே இதுல ஒரு கிளாரிட்டி கிடையாது, எந்த கொடின்னு கிளாரிட்டி கிடையாது. இதெல்லாம் சொல்லியாச்சு. சொன்னாலும் திருப்பி அவர்கிட்டே இப்ப கீழ் கோர்ட்டுக்கே சிங்கிள் பெஞ்சுக்கே போங்கன்னு அவர் சொல்றாரு. போகும், என்ன இருக்கு அதனால வாட்டி தரோம். ஓகே. இந்த போதிலும் இந்த தீர்ப்பானது உங்களுக்கு சற்று மீண்டும் நீதிமன்ற போராட்டத்தை தொடர்வதற்கான ஒரு இதா இருக்கிறது, சட்ட போராட்டத்தை தொடர்வதாக இருக்கிறது. நன்றி சார், நன்றி சார்.